அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாடம் 10ல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ப்பா. இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இங்கேருந்து பார்க்கலாமா? எதை நீட்டணும் எதை நீட்டக்கூடாது அதை வந்து நான் சிம்பிள்ஸோடு சொன்னேன். அது பாருங்கள். அது பார்த்தா தான் வந்து ஃபுல்லாக புரியும். இப்போ வந்து 10 நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ வந்து நம்ம கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து இன்ஷா அல்லாஹ் கவர் பண்ணலாம். தாலலி ஜபதா, தாலலி ஜபதா, தா தா, दाल अली ज़बर दा, दाल या ज़ेदी, दादी, नून अली ज़बर ना, नून अली ज़बर ना, ना ना, नून अली ज़बर ना, नून या ज़ेनी, नानी, नानी, जीम अली ज़बर जा, लाम अली ज़बर ला, जाला, जीम अली ज़बर जा, लाम या ज़ेली, जाली, बाली ज़बर बा, लाम अली ज़बर ला, बाला, बाली ज़बर बा, लाम या ज़ेली, बाली, काफ अली ज़बर का, लाम अली ज़बर ला, काला, काफ अली ज़बर का, लाम या ज़ेली, काली, जीम वाव पेश जू, ताली ज़बता, जूता, जीम वाव पेश जू, ताया ज़ेती, जूती. இது எல்லாமே வந்து எழுத்து தான்ப்பா ஓதணும். ஏன்னா சிம்பிள்ஸ் அந்த மாதிரி அலிஃபே மத்தா, யாயே மத்தா, வாவே மத்தா, இந்த 3 மத்தாக்களும் இருக்குது. சிம்பிள்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் வந்து அதுவே வந்து கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கும். அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. எல்லாமே வந்து இதில் இருக்கிறதெல்லாம் நீட்டி தான் வந்து ஓதுறோம். குரில்களை குரில் மாதிரியும் நெடில் மாதிரியும் வந்து ஓதுறோம். அதுதான் வந்து இந்த 10வது பாடத்துலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். சரிங்களா? இப்போ இது ஓதலாமா? नून अली ज़बर ना, लाम या ज़ेली, नाली. இது என்னது? ஹுருஃபே முஸ்தாலியா இல்லையா? ஹுருஃபே முஸ்தாலியா தடிமனாக ஓதணும். அதுவும் இல்லாமல் அந்த சவுண்டோடு ஓதணும். खाली ज़बर खा, लाम या ज़ेली, खाली, खाली, खाली ज़बर खा, लाम वाव पेश लू, खालू, खालू. நான் ஒரு 2 months போடாமல் விட்டுருக்கேன் வீடியோஸ். அதனால் நிறைய மறந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. உருஃபே முஸ்தாலியாக்கள் எழுத்துக்கள் எவ்வளவு, அது என்னென்ன எழுத்துக்கள், அதை வந்து சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே கமெண்ட்ஸ் வந்து இருந்ததுன்னா நான் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து எடிட் பண்ணி வீடியோவில் ஜாயின் பண்ணி நான் வந்து வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லா கவனமாக ஓதுறீங்க அப்படின்னு பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிடுங்க. தாலி ஸபத்தா, ஹம்சா யா ஸே ஈ, தா ஈ. ஹம்சா வந்து இந்த மாதிரி தான்ப்பா வரும். யா மேலே வரும், இல்லை அலிஃப் மேலே வரும், இல்லைனா வாவ் மேலே வரும். இப்படி தான் வருமே தவிர இப்படி சேர்த்து போட்டிருந்துச்சுன்னா அது வந்து ஐன் தான். நம்ம வந்து நிறைய சொல்லியிருப்போம். ஐன் ஐன் இந்த மாதிரி தான் வந்து சேர்த்து வருமே தவிர ஹம்சா எப்படியுமே வந்து டைரெக்டாக அப்படியே சேராது. ஒன்று வாவ் மேலே வரும், இல்லை யா மேலே வரும், இல்லைன்னா ஹம்சா மேலே அதாவது அலிஃப் மேலே வந்து வரும். சரிங்களா? தா ஈ, தால் அலி ஸபர் தா, ஹம்சா யா ஸே ஈ, दा ई, दा ई, मीम अली ज़बर मा, हमज़ा या ज़े ई, मा ई, बा अली ज़बर बा, जीम या ज़े जी, बा जी, बा जी, लाम अली ज़बर ला, हमज़ा या ज़े ई, ला ई, बा वाव पेश बू, रा अली ज़बर रा, बूरा, बूरा, मीम वाव पेश मू, लाम या ज़ेली, मूली, मूली, रा अली ज़बर रा, हमज़ा या ज़े ई, रा ई, रा ई, नून अली ज़बर ना, हमज़ा या ज़े ई, ना ई. இந்த வரிசையை கூட இழுத்து ஓதுற மாதிரி தான் வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் வரிசை பார்க்கலாமா?
அதில் என்ன வந்து இழுத்து ஓதுறது வருதா இல்லையா அப்படின்றத வந்து அங்கே நான் வந்து உங்களுக்கு கிளியராக ஓதி காட்டுறேன். இது வரைக்கும் இந்த 2 வரிசைகள் 2 + 2 4 வரிசை ஓதுனது எல்லாமே வந்து நம்ம வந்து நீட்டி ஓதுகிற மத்தாக்கள் மட்டும்தான் இடம்பெற்று இருந்தது. இப்போ இது பார்க்கலாமா? ஹா ஹுருஃபே முஸ்தாலியா ப்ளஸ் அந்த சவுண்டோட ஹாலி ஜபா ஹா, காஃபியா ஜே கி, ஹா கி, ஹா கி, ரா வாவ் பேஷ் ரூ, ஹம்சா யா ஜே இ, ரூ இ, ரூ இ, ஷீன் அலி ஜபா ஷா, தால் யா ஜே தி, ஷாதி, ஷாதி, sin waw pe su, hamza ya ze i, su i, su i, ba waw zaba baw, baw baw தான் நம்ம வந்து இங்கே இழுக்கலை. ஏன் சொல்லுங்கள்? ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுக்கலாமா? ஏன் கவுண்ட் பண்ண? ஃபைவ் செகண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. ஏன் சொல்லுங்கள்? ஏன் இதை வந்து நம்ம பவுன்னு இழுக்கலை? ஏன்னா நம்ம என்ன சொன்னோன்னா பேஷும் வாவும் தான் நண்பர்கள். பேஷும் வாவும் வந்தால் தான் வந்து மத்தாக இழுக்கணும், ஜபரும் வாவும் வந்தால் இழுக்கக்கூடாது. சரிங்களா? இதை வந்து குறிலாக தான் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஓதுறோம். ப வா ஜப பவ், பவுன்னு தான் சொல்லுமே தவிர பவு அப்படின்னு நம்ம வந்து இழுக்கக்கூடாது. ஏன்னா இது மத்தா கிடையாது, இழுக்கக்கூடாது. நூன் அலி ஜப நா, பவுனா, பவுனா. இதுதான் வந்து நம்ம குறியில் ஓதுறோமே தவிர இதை வந்து நெடில் தான். ஏன்னா இது வந்து அலிஃபே மத்தாக்கான சட்டம் இருக்குது இதில். அதனால் இதை வந்து குறிலாம் நம்ம நீட்டாமல் இதை வந்து நீட்டி தான் நம்ம வந்து ஓதுறோம். பவுனா, பவுனா. தல் வாவ் ஜபர் தவ். இங்கேயும் பாருங்கள் பேஷ் வரல, ஜபர் தான். அதனால் இதையும் வந்து இழுக்கக்கூடாது. நூன் அலி ஜபர் நா, இது வந்து அலிஃபே மத்தா தான். இதை வந்து இழுத்து ஓதுறோம். டவுனா, டவுனா. எதை குறிலோ அதை குறிலாவே ஓதணும், எது நெடிலோ அதை வந்து கொஞ்சம் இழுத்து ஓதணும். டவுனா. இதை இழுக்கலைன்னு சொல்லி இதை இழுக்காமல் விடக்கூடாது. டவுனா அந்த மாதிரி வந்து ஓதுறோம். பாயா ஜே பி, வாயா ஜே வி, பி வி, பி வி. ஷீன் யா ஜே ஷீ, ஷீன் யா ஜே ஷீ, ஷீன் யா ஜே ஷீ, ஷீ ஷீ, ஷீ ஷீ. மீம் யா ஜப மை. இங்கே பாருங்கள், இது நம்ம வந்து இழுக்கலை. ஏன் சொல்லுங்கள்? இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் தரலாமா? கமெண்ட் பண்ண. முடிஞ்சிச்சா 5 செகண்ட்ஸு? இதற்கான சட்டம் ஜேரும் யாவும் தான் நண்பர்கள் தவிர ஜபரும் யாவும் நண்பர்கள் கிடையாது. அதாவது ஜேர் வந்து யா வந்தால் தான் யாயேம தான் இழுக்கணும், ஜபர் வந்தால் இழுக்கக்கூடாது. ஜபரும் யாவும் வந்தால் இழுக்கக்கூடாது. மை, மை அவ்வளோதான் வந்து ஓதுறோம். லாமியா ஜே லீ, மை லீ, மை லீ. இங்கே பாருங்கள், இங்கே ஜேர் வந்திருக்கு. இதை வந்து நம்ம இழுத்து தான் ஓதுறோம். சரிங்களா? இதை தான் இழுக்கக்கூடாதே தவிர இதை கண்டிப்பாக இழுக்கணும். இதை இழுக்கலை அப்படின்றதுக்காக இதுவும் இழுக்காமல் ஓதக்கூடாது. இது குரில், இது நெடில். புரியுதுங்களா? குறில சின்னதாகவும் நெடில நீட்டியும் நம்ம வந்து ஓதுறோம். மைலி, மைலி. இதை வந்து கண்டிப்பாக நீட்டி தான் ஓதுறோம். இது கம்மி சவுண்ட்னா இதுவும் கம்மி சவுண்ட். அதே மாதிரி இது நெடில்னா இதுவும் நெடில். மைலி அந்த மாதிரி வந்து கூடாது. குறிலாகவும் நெடில நீட்டியும் வந்து நம்ம வந்து ஓதுறோம். சரிங்களா? மைலி. அதனால தான் வந்து இந்த சிம்பிள்ஸ்னால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மீம்யா ஜப மை. இங்கேயும் பாருங்கள் ஜேர் இல்லை, அதனால் இதையும் வந்து இருக்கக்கூடாது, குறிலாம் தான் ஓதுறோம். மை. நூன் அலி ஜப நா. இதை வந்து இழுக்கணும். ஏன்னா இது வந்து அலிஃபே மத்தா. அலிஃபே மத்தாவை நம்ம வந்து நீட்டி தான் ஓதுறோம். மைனா, மைனா. ஓகேவா? காஃபியா ஜப கை, ராயா ஜேரி, கைரி. இதை இழுக்கலை, இதை தான் இழுக்கிறோம். அதுதான் வந்து வித்தியாசம், புரிஞ்சுக்கோங்க. ஜபர் யா இழுக்கக்கூடாது, ஜேர் யா அதுதான் வந்து மத்தா, அதை தான் வந்து இழுக்கணும்.
கைரி கைரி. இப்போவே வந்து கொஞ்சம் 10 நிமிஷம் கிட்ட வந்துச்சுப்பா. அதனால் வந்து நான் இதோட நிறுத்திக்கிறேன். இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த 3 வரிசையும் இந்த பக்கத்தில் ஒரு 5 வரிசைகள் போல் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக ஒரே வீடியோவாக நான் வந்து மேக் பண்ணி போட்டுடுறேன் இன்ஷா அல்லாஹ். காரிக்களை போலவே குர்ஆன் ஓதணும்னு ஆசை இருக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.